மதுரையில் நடைபெற்று வரும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளை தற்போது நேரலையாக பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய மதுரை செய்தியாளர் ஹரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஹரி, சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு மதுரை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 70வது ஆண்டு சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து பகுதிகளிலும் மதுரை ஆயுதப்படை மைதானம், உயர்நீதிமன்ற கிளை மற்றும் மாவட்ட நீதிமன்றம் அல்லாது விமான நிலையம், ரயில்வே நிலையம் என்ற பல்வேறு இடங்கள் மற்றும் பள்ளிகள் அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட நிர்வாக சார்பாக நடைபெறும் சுதந்திர தின விழாவை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடைபெறும் இந்த விழாவை பொறுத்தளவுக்கு காலை 9:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அங்கு அமர வைக்கப்பட்டிருந்த 270 தியாகிகளுக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினர் பல துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அதாவது 74 அரசு அலுவலர்களுக்கான விருதுகள் மற்றும் நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 32 காவல்துறை பல்வேறு இடங்களில் பணியாற்றக்கூடிய 32 பேருக்கு அதாவது சான்றிதழும் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்ப தற்போது பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைகளை வெளியாட்டும் சுதந்திரத்தை போற்றும் வகையிலான பாடல்களை கொண்ட அந்த கலை நிகழ்ச்சியை நிகழ்த்தி வருகின்றனர். வேதவெளி. ஹரி, இந்த நிகழ்ச்சியில மாவட்ட ஆட்சியர் ஏதேனும் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரா? நிச்சயமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் அவருக்கு ஒரு 183 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அதாவது 45,13,530 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. வருவாய்த்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், முன்னாள் படைவீரர் நலத்துறை, புதுவாழ்வு திட்டம் உள்ளிட்ட 9 துறைகளின் கீழ் இவர்களுக்கான அந்த 183 பயனாளிகளுக்கான 45,13,530 அந்த ரூபாய் மதிப்பிலான உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே இருந்தாலும் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த குறிப்பிட்ட முறையாக நலத்திட்டங்களை வழங்குவதுதான் வழக்கமாக கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அதுபோன்றுதான் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பின்புதான் அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு மற்றும் அலுவலர்கள் மற்றும் காவல்துறைக்கான அந்த பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. வேதபடி.